ஆனால் RSS ஆட்சி நடத்தும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிடும். தமிழ்நாடு மீது பண்பாட்டு தாக்குதல் நடக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. வேளாண் சட்டத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல, விஷவாயு என முதலமைச்சர் விமர்சனம். CAA சட்டத்தை ஆதரித்து மோடிக்கு விசுவாசத்தை காட்டியதாகவும் குற்றச்சாட்டு. மீத்தேன் திட்டத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டதே திமுக தான் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளை அதிமுக அரசு இமை போல காத்தது என்றும் பேச்சு. ஸ்டாலின் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அங்கு ஏழரை சனி பிடித்துக் கொள்ளும். ஸ்டாலின் அப்படி ராசியானவர் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விக்கிரவாண்டி திமுக MLA புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. இன்று காலை 9 மணிக்கு புகழேந்தி உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பாமக ஆதரவு தரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அரசு கவிழ்ந்திருக்கும். செய்யாறு பரப்புரையில் அன்புமணி ராமதாஸ் காட்டம். ஜனநாயகத்தை காக்க திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டுமென கமல்ஹாசன் வேண்டுகோள். திமுக அரசு திட்டங்களை நாடு முழுவதும் செயல்படுத்தினால் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கும் என பெருமிதம். நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை பாஜகவை தமிழ்நாட்டில் வளரவிட மாட்டோம். அரக்கோணம் பரப்புரை கூட்டத்தில் சீமான் சூளுரை. மயிலாடுதுறையில் உலாவும் சிறுத்தையை பிடிக்க 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வனத்துறை முகாம். கூடுதலாக கூண்டுகள் அமைத்து சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரம். பல்லடம் அருகே கால்வாயில் மூழ்கி பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. குளித்துவிட்டு செல்ஃபி எடுக்கும் போது தவறி விழுந்து உயிரிழப்பு என தகவல். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் புரட்சிகரமான அறிக்கை. பிரதமர் மோடி விமர்சனத்திற்கு ராகுல் காந்தி பதிலடி. பெங்களூரு அருகே 150 அடி தேர் சாய்ந்து விபத்து. தேர் திருவிழாவில் உயிர் தப்பிய பக்தர்கள். சீனாவில் களை கட்டிய பாரம்பரிய படகு திருவிழா. ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ராஜஸ்தான் வீரர் ஜோஸ் பட்லர் சதமடித்து அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.